ஹே காய்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் ஈஸியாக மார்க் எடுக்கணுமா அப்படின்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம எழுத்து, சொல்வகை, விகுதி அதோட பேசிக்ஸை குயிக்காக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. உயிரெழுத்து 12 ஆகும். மெய்யெழுத்து 18. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்ததே முதல் எழுத்து ஆகும். உயிர்மெய் எழுத்து என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது உயிர்மெய் எழுத்தாகும். அவை மற்றும் 216 எழுத்தாகும். ஆயுத எழுத்து 1 அக்கு. இவையெல்லாம் கூட்டி 247 மொத்த எழுத்துக்கள். சொல்வகையை காண்போம். ஒரு வாக்கியத்தில் வரும் சொற்கள் அவற்றின் வேலை பயன்பாட்டை பொறுத்து வகைப்படுத்தப்படுவது சொல்வகை ஆகும். தமிழில் மொத்தம் 8 சொல்வகைகள் கூறப்படுகின்றன. சொல்வகை 1 பெயர்ச்சொல். ஒரு மனிதர், விலங்கு, பொருள், இடம் அல்லது கருத்தின் பெயரை சொல்வது பெயர்ச்சொல்லாகும். உதாரணத்திற்கு மனிதன், நாய், சென்னை, புத்தகம் இப்படி ஒவ்வொரு பெயரை குறிப்பது பெயர் சொல்லாகும். வாக்கியம்: ரவி பள்ளிக்கு சென்றான். இவற்றில் ரவி என்பது பெயரை குறிக்கிறது. பெயர் சொல் 5 வகைப்படும். தனிப்பெயர்: தனி நபரையோ தனி இடத்தையோ குறிப்பிடுவது தனிப்பெயராகும். பொதுப்பெயர்: பொதுவாக ஒன்றை குறிப்பிடுவது பொதுப்பெயர் எனப்படும். கூட்டுப்பெயர், பொருள் பெயர், கருத்து பெயர் இப்படி 5 வகையாக பெயர் சொல் பிரிக்கப்பட்டுள்ளது. 2வது சொல்வகை வினைச்சொல். ஒரு செயலை காட்டும் சொல் வினைச்சொல் எனப்படும். உதாரணம்: படி, சிரி, ஓடு, சாப்பிடு இப்படி ஒரு செயலை குறிப்பிடுவது வினைச்சொல்லாகும். வாக்கியம்: மாணவன் படிக்கிறான். இதில் படிக்கிறான் என்பது அவன் செய்யும் வேலையை, ஒரு செயலை காட்டுகிறது. வினைச்சொல் 2 வகைப்படும். முழுவினை, எச்சவினை. ஒரு செயல் முழுமையாக முடிந்ததை காட்டும் வினைச்சொல் முழுவினை எனப்படும். அவன் புத்தகம் படித்தான். படித்தான் என்பது முழுமையாக முடிந்ததை காட்டுகிறது. எச்சவினை: செயல் முழுமையாக முடிவடையாமல் மற்றொரு வினைச்சொல்லுடன் சேர்ந்து வரும் வினைச்சொல் எச்சவினை. அவன் புத்தகம் படித்து தூங்கினான். படித்து என்பது எச்சவினை ஆகும். சொல்வகை 3 உரிச்சொல். பெயர் சொல்லின் குணம் அல்லது தன்மையை சொல்வது உரிச்சொல் எனப்படும். நல்ல, பெரிய, அழகான இவ்வாறு கூறுவது உரிச்சொல் எனப்படும். இது ஒரு அழகான பூ. இங்கு அழகான என்பது உரிச்சொல் எனப்படும். உரிச்சொல் 3 வகைப்படும். பண்பு உரிச்சொல், எண்ணிக்கை உரிச்சொல், அளவு உரிச்சொல். சொல்வகை 4 வினைச்சொல்லின் தன்மையை சொல்வது வினையுரிச்சொல் எனப்படும். உதாரணம்: மெதுவாக, வேகமாக, நன்றாக இவ்வாறு கூறுவது வினையுரிச்சொல் ஆகும். அவன் வேகமாக ஓடினான். சொல்வகை 5 சொற்களையும் வாக்கியங்களையும் இணைக்கும் சொல் இடைச்சொல் ஆகும். உதாரணம்: மற்றும், ஆனால், அல்லது. ரவி மற்றும் குமார் நண்பர்கள். இங்கே மற்றும் என்பது இடைச்சொல்லாகும். சொல்வகை 6 உருபு. பெயர் சொல்லுடன் சேர்ந்து அதன் தொடர்பை காட்டும் சொல் உருபாகும். உதாரணம்: ஐ, ஆல், இக்கு, இல் போன்றவை உருபு எழுத்துக்கள் ஆகும். வாக்கியம்: ரவி புத்தகத்தை படித்தான். இங்கு தை என்பது ஐ எனும் உருபு எழுத்தை குறிக்கிறது. சொல்வகை 7 சுட்டுச்சொல். ஒரு பொருளை சுட்டிக்காட்டும் சொல் சுட்டுச்சொல் எனப்படும். உதாரணம்: அவன் வந்தான். அவள் படித்தாள். இது புத்தகம். இவ்வாறு ஒரு பொருளை சுட்டிக்காட்டும் சொல் சுட்டுச்சொல் எனப்படும். சொல்வகை 8 விச்மய சொல். இதனை வியப்பு சொல் எனவும் அழைப்பர். ஆச்சரியம், உணர்ச்சி போன்றவற்றை வெளிப்படுத்தும் சொல். உதாரணம்: ஹாஹா, இந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது. ஐயோ, புத்தகம் கீழே விழுந்துவிட்டதே. இவ்வாறு மகிழ்ச்சி, கவலை, பாராட்டு, ஆச்சரியம் போன்ற உணர்ச்சி போன்றவற்றை கூறும் சொல் வியப்பு சொல் எனப்படும். பெயர் சொல் என்றால் என்ன? பொருளை குறிக்கும் சொல். கீழ்க்கண்டவற்றில் பெயர் சொல் எது? மரம். கீழ்க்கண்டவற்றில் வினைச்சொல் எது? ஓடு. உரிச்சொல் எது? அழகு. கீழ்க்கண்டவற்றில் இடைச்சொல் எதுவாகும்? ஆனால். விகுதி. விகுதி என்றால் என்ன? ஒரு சொல்லின் முடிவு சேர்ந்து அதன் பொருளை அல்லது இலக்கண தொடர்பை காட்டும் பகுதி விகுதி என்று அழைக்கப்படுகிறது. எளிதாக சொன்னால் சொல்லின் கடைசியில் வரும் இலக்கண சேர்க்கையே விகுதியாகும். சில உதாரணங்களை காணலாம். மரம் கூட்டல் ஐ மரத்தை, ரவி கூட்டலுக்கு ரவிக்கு, வீடு கூட்டல் இல் வீட்டில், மாணவன் கூட்டல் ஆல் மாணவனால்
இங்கே ஐ, இக்கு, இல், ஆல் ஆகிய எழுத்துக்கள் விகுதியாகும். விகுதி 3 வகைப்படும். பெயர் விகுதி, வினை விகுதி, வேற்றுமை விகுதி. பனை விகுதி என்பது பெயர் விகுதிக்குள் வரும் ஒரு விகுதியாகும். பெயர் விகுதி பெயர் சொல்லின் முடிவில் சேரும் விகுதி. உதாரணம்: மாணவன், மாணவள், மாணவர்கள். இங்கே இன், இல், கல் என்பது பெயர் விகுதியாகும். பன்மை விகுதி ஒருமை சொல்லை பன்மையாக மாற்ற சொல்லின் முடிவில் சேரும் விகுதி பன்மை விகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளை பல பொருளாக காட்டும் விகுதியே பன்மை பகுதியாகும். சில உதாரணங்களை காணலாம். மரங்கள் காற்றில் ஆடுகின்றன. ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்றனர். வினை விகுதி வினை சொல்லின் முடிவில் சேரும் விகுதி. உதாரணம்: வந்தான், வந்தாள், வந்தார். இங்கே ஆன், ஆல், ஆர் என்பது வினை விகுதியாகும். வேற்றுமை விகுதி பெயர் சொல்லுடன் சேர்ந்து அதன் தொடர்பை காட்டும் விகுதி. இங்கே ஐ, இல், இக்கு என்பது வேற்றுமை விகுதியாகும். மாணவருக்கு என்ற சொல்லில் வேற்றுமை விகுதி எது? கூ. பூவை என்ற சொல்லில் விகுதி எது? ஹை. வந்தார் என்ற சொல்லின் வினை விகுதி எது? ஹார். வீட்டில் என்ற சொல்லில் வேற்றுமை விகுதி எது? இல். மரங்கள் என்ற சொல்லில் பன்மை விகுதி எது? கல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி தொடர்பான இன்னும் ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.